அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது மூதேவி என்பது அவள் சொல் என்று நினைத்திருக்கிறோம். ஆனால் அது தவறு என்பதற்கான சான்றுதான் இப்பொழுது நான் சொல்லப் போகும் விஷயங்கள். பார்க்கலாமா? சேஷ்டா தேவி என்பவர் இந்து சமய பெண் தெய்வங்களுள் ஒருவர் ஆவார். இவருக்கு தவ்வை என்றும், மூதேவி என்றும், அவலட்சுமி என்றும், சேட்டை என்றும், காக்கை கொடியோள் என்றும், பழையோள் என்றும், கரிய சேட்டை என்றும், கேட்டை என்றும், மாமுகுடி என்றும் மூதேவிக்கு பல பெயர்கள் உண்டு. இவள் 14 பெயர்களால் அழைக்கப்படுகிறாள். இவள் விஷ்ணுவின் மனைவியும் லக்ஷ்மி தேவியின் மூத்த சகோதரியும் ஆவார். மூதேவி என்றால் மூத்த தேவி என்பதுதான் உண்மையான பொருளாகும். சைவ வைணவ புராணங்களில் திருமால் பாற்கடலை கடைந்த போது திருமகளுக்கு முன்பாக தோன்றியவள்தான் இந்த மூதேவி என்பது சொல்லப்படுகிறது. தவ்வையின் காக்கையே தனது கொடியாக கொண்டிருக்கிறார். வாகனம் கழுதையாகும். அவளின் கையில் துடைப்பம் உள்ளது. தவ்வை 7 கன்னியர்களில் ஒருத்தியாக பல காலங்களாக வழிபட்டு வந்துள்ளார். ஆய்வாளர்கள் தாய் தெய்வ வழிபாட்டில் இந்த தவ்வை வழிபாடு இருந்துள்ளதாக குறிப்புள்ளது. 7 கன்னியர்களுள் தவ்வை குழந்தை பேர் வழங்கும் தெய்வமாக வழிபடப்பட்டுள்ளார். சாக்த வழிபாட்டில் சக்தி பீடத்தின் வடிவான மேருமலை பூஜையில் 9 படிக்கட்டுகள் அமைக்கப்படுகின்றன. அவற்றினே நவாபரணம் என்று அழைக்கின்றன. இந்த ஆபரணங்களில் 2வது ஆபரணமாக தவ்வை திகழ்கின்றார். பிரதி தவ்வை என்ற பெயரில் இவரை தமிழ் நூல்கள் குறிப்பிடுகின்றன. திருவள்ளுவர், ஔவையார் போன்றோர் தவ்வையை பற்றி குறிப்பிட்டுள்ளனர். 7ஆம் 9ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையிலே வாழ்ந்தவராக கருதப்படும் தொன்றரடி பொடியாழ்வார் தன் திருவாய் மொழியில் கேட்டீரே நம்பி மீர்கால் கருட வாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே என்று குறிப்பிட்டுள்ளார். அப்படி என்றால் திருமால் இருக்க சேட்டை என்று அழைக்கப்படுகின்ற தவ்வையிடம் செல்வத்தை எதிர்பார்க்கிறீர்களே என்று இகழ்ந்து பாடுகிறார். இந்த பாடலில் இருந்து தவ்வையிடமே அந்த காலத்தில் செல்வத்தை வேண்டி வழிபட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. சமஸ்கிருதத்தில் சேஷ்டாதேவி என்று அழைக்கின்றனர். மூதேவி என்பது நம்மில் அதிகம் புலகும் வசை சொல்லாகும். செல்வ வளத்தை அள்ளித்தரும் ஸ்ரீதேவிக்கு எதிர்பதமாக மூதேவி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி வருகின்றோம். அமங்கலமானவள், எதற்கும் உதவாதவள், சோம்பேறி என்றெல்லாம் அந்த வார்த்தைக்கு பொருள்பட ஒரு தவறான கருத்து இருக்கின்றது. பண்டைய தமிழர்கள் தவ்வையிடம் தோற்றத்தை அறிவு சார்ந்து உருவாக்கின்றனர். ஆனால் நாளடைவில் தோற்றத்தை மட்டும் வைத்து தவ்வையை அமங்கலத்தின் அடையாளமாகவும் இழிவாகவும் ஆக்கிவிட்டனர். தவ்வையை பார்ப்பது அமங்கலம் என்று தவறான எண்ணத்தில் உத்திரமேரூரில் உள்ள தவ்வை சிற்பத்தை தரை நோக்கி சாத்தி வைத்து விட்டனர். இப்படி அவசொல்லுக்கு ஆளாகி கொண்டிருக்கும் மூதேவிதான் நம் முன்னோர்களின் பிரதான தெய்வமாக இருந்திருக்கின்றார். மூதேவிதான் செல்வத்துக்கான தெய்வமாகவும் வணங்கப்பட்டிருக்கின்றார். பல்லவர்களின் ஆட்சி காலமான 8ஆம் நூற்றாண்டில் தமிழர்களின் தெய்வமாக இந்த தவ்வை வழிபடப்பட்டுள்ளார். பல்லவர்கள் அமைத்த கோவில்களில் தவ்வைக்கு சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடும் நடைபெற்றுள்ளது. நந்திவர்ம பல்லவன் தவ்வைக்கு குலதெய்வமாக வழிபாடு செய்துள்ளார். பல்லவர்கள் காலத்திற்கு பிறகு பிற்கால சோழர்களின் காலத்திலும் இந்த தவ்வை வழிபாடு இருந்துள்ளது. அழுக்கு நாற்றம், துன்பம், புலம்பல், அடிக்கடி கொட்டாவி விடுதல், தலைவிரித்து போடுதல், அழுக்கு ஆடைகளை அணிதல், அலங்கோலமாக இருத்தல், எதிர்மறையான எண்ணங்கள், தீராத மனக்கஷ்டம், இவற்றில் ஒன்று இருந்தாலே வரிசையாக எல்லாமே நம்மிடம் குடிபுகுந்துவிடும். தவ்வை என்னும் சேஷ்டாதேவி வழிபட்டால் இவை அனைத்தும் நீங்கிவிடும் என்பது உறுதியாகும். வடமொழியில் சேஷ்டா என்றால் மூத்தவள் என்று பொருளாகும். இந்த சேஷ்டாதேவி எங்கெங்கெல்லாம் அமைய பெற்றுள்ளார் என்பதற்கான சான்றும் இதோ. காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தில் சேஷ்டாதேவிக்கு தனி சன்னதி இருக்கின்றது. திருவனைக்காவல், வழுவூர் போன்ற இடங்களில் தவ்வை சிற்பங்கள் வணங்கப்படுகின்றன. திருப்பரங்குன்றத்தில் தவ்வைக்கு குடைவரை கோவில் ஒன்று உள்ளது. சப்தமாதா வழிபாட்டிலும் சேஷ்டாதேவிக்கு இடம் உண்டு. வடநாட்டு தாந்திரிக சாக்த மரபுகளிலும் தவ்வை சக்தியின் 10 வடிவங்களில் ஒன்றான தூமாதேவியாக போற்றி வழிபடப்படுகிறார். தூமாதேவிக்கு காஷ்மீரில் தூம்ரா காளி என்ற பெயரில் தவ்வைக்கு கோவில் ஒன்று உள்ளது.
இந்தியா முழுவதும் தவ்வைக்கு சிறு சிறு சிலைகள், கோவில்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில்தான் அதிக கோவில்கள் இருந்துள்ளது என்பது சான்றாகும். தவ்வைக்கு வாரணாசியிலும் அஸ்ஸாமின் கவுஹாத்தில் உள்ள காம்யாக்காவிலும் கோவில் அமைந்துள்ளது. திருப்பதியில் உள்ள நீலாத்ரி மலையில் நீலாதேவிக்கு கோவில் அமைந்துள்ளது. திருவாரூர் தியாகராஜ கோவிலும் ஆகட்டும், கமலமுனி சித்தர்பீட நுழைவுவாயில் சேஷ்டாதேவியின் சிலை அமைந்துள்ளதாகும். மயிலாடுதுறை வழுவூரில் உள்ள வீரட்டேஸ்வரர் கோவிலில் மேற்கு திருச்சுற்றியுள்ள மேடையில் மூத்த தேவியான இந்த மூதேவி உருவம் வைக்கப்பட்டுள்ளது. மூத்த தேவியானவள் தனது வலது பக்கத்தில் மகன் மாந்துடனும் இடது பக்கத்தில் மகள் மாந்தியுடனும் அமர்ந்த கோலத்தில் ஒரே பீடத்தில் சிற்பம் வடிக்கப்பட்டுள்ளது. திருக்கோடீஸ்வரம் பசுபதீஸ்வரர் கோவிலில் சேஷ்டாதேவி இடம் பெற்றுள்ளார். இந்த ஸ்தலத்தில் இவள் ஒரு அனுக்கிரக தேவதையாக அருள் பாலிக்கிறார். திருச்சி திருவனைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவிலிலும் சேஷ்டாதேவிக்கு சிலை உண்டு. இப்படி சேஷ்டாதேவியோட சிறப்புகள் எண்ணற்றவை. ஆனால் மூதேவி என்பது மூத்த தேவி என்பதுதான் உண்மையான பொருளாகும். இனிமேல் மூதேவி என்பது அவள் சொல் அல்ல என்பதே உறுதியாகும். நன்றி, வணக்கம்.